வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். கடந்த 10 ஆண்டு காலம் என்னென்ன பணிகள்லாம் விடுபட்டு போகின்றதோ அந்த பணிகள்லாம் சேர்த்து இந்த 4.5 ஆண்டு காலம் முடிய போது இந்த 5 ஆண்டு காலம் இந்த பணியினுடைய இந்த சட்டமன்றம் புதிய தேர்தல் வருவதற்குள்ளாக திருச்சி மாநகரிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 9 சட்டமன்ற தொகுதி 9 சட்டமன்ற தொகுதியிலும் சமச்சீரான வளர்ச்சியை நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நேற்று ஏற்கனவே 1,15,900,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை தந்ததை நேற்று தன்னுடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் மனு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதியிலும் நமக்கு மனு தந்தவர்கள் 96,000 பேர் பெண்கள் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று மனு தந்திருந்தார்கள். அதில் 49,000 பேருக்கு நேற்று வழங்கிட்டார்கள். நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் 96,000 கிட்டத்தட்ட 50-55% பேர் மனு தந்தவர்களுக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் பணம் நம்முடைய தளபதி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் கூட யாருக்கு இதுலேயும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆர்டிஓவோட அப்பீல் செய்தால் அதையும் தருவதாக நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 1000 ரூபாய் பணம் என்பதை கூடுதலாக்கி தருவோம், 1000 ரூபாய் என்பதை கூடுதலாக்கி தருவோம் என்று நேற்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நான் ஏனென்றால் நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த பெண்களுக்கான ஆட்சியாக வெளியூர் பயணமாக இருந்தாலும் அல்லது மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் அதோடு நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்விக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்காக பணம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், முதியோர் உதவி தொகை 42 லட்சம் பேருக்கு 1200 ரூபாய் என்று ஒவ்வொரு கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரேஷன் அட்டைகளுடைய எண்ணிக்கை 2,26,00,000 அட்டைகள். அதில் கிட்டத்தட்ட 1,80,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக மாதந்தோறும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இப்போ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேர்தல் விரைவிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் ஏற்கனவே வாங்க வாக்குகள், அந்த வாக்குகளுக்கு மேலாக ஏன் வாங்க வேண்டும், நாங்கள் இன்னென்ன காரியங்களை இந்த நகருக்கு இந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம், எனவே பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், கூடுதலான வாக்குகளை போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அளவில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதில் உங்களுக்கு விளம்பர நோட்டீஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் திருச்சி மாவட்டத்திலே 9 சட்டமன்ற தொகுதியிலும் என்னென்ன காரியங்கள் நாட்சியில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் சொல்லியிருக்கிறதே பாதி தான் சொல்லியிருக்கிறார்கள், மீதி எல்லாம் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் இருக்கிறது. எனவே இந்த நமது சொல்லியிருக்கிறான் மேற்கு தொகுதிக்கு பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் புதிதாக சரக்கு வாகன முனையம், மார்க்கெட்டு, பஞ்சப்பூரில் டைடல் பூங்கா 5000 பேருக்கு வேலை தருவதை போல நமது மேற்கு தொகுதியில் வந்திருக்கிறது. புதுப்பாளையம் பள்ளியில் அறிவுசார் மையம், அங்கு கோட்டை ரயில்வே மேம்பாலம் அகலப்படுத்தும் பணிகள், திருச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் 130 ரூபாய் செலவிலே புதிய கட்டிடம், எடமலப்பட்டி புது மற்றும் பிராட்டியூர் பகுதியில் புதிய பள்ளி கட்டிடங்கள் இதோடு நிறுத்தியிருக்கிறார்கள். கூடுதலாக மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது. 880 கடைகளுக்கு தேவையான மார்க்கெட் இந்த நமது போடப்பட்டிருக்கிறது. நமது கொடமுருட்டியிலிருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வரை கோரையாறு பாலம், நம்முடைய பாதை கோரையாறு கரையில 40 அகலத்திற்கு சிமெண்ட் சாலை அமைக்கிற பணி இருக்கிறது. எனவே அதெல்லாம் கூட இதில் எழுதவில்லை. இதோட தாண்டி மகளிர் உரிமை தொகையை தாண்டி ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பகுதியிலிருந்து வேலை வாய்ப்பு நேரடியாக இன்டர்வியூ வந்தவர்களுக்கு ஒரு 1500 பேருக்கு மேலாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நகரத்திலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இருந்தவர்கள் இதுவரை அவர் இருந்த இடத்திற்கு பட்டா இல்லை. ஆனால் நம்முடைய திருச்சி நகரத்திலே மேற்கு பகுதியிலே 5000 குடும்பங்களுக்கு பட்டாவை நம்முடைய அரசு சார்பாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற சாதனை செய்திருக்கிற நம்முடைய கழக அரசுக்கு, தளபதி அவருடைய அரசுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கூடுதலாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தாய்மார்கள் உங்களை எங்களுக்கு நன்றாக தெரியும். தர்மம் இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் சோழராஜபுரம் பகுதியாக இருந்தாலும் இந்த நம்முடைய பெருமாள் கோவில் பகுதியாக இருந்தாலும் அதிகமான ஆதரவை எனக்கு தந்து 3 முறை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். உங்களிடம்
சொல்ல வேண்டும். நமக்கு தொகுதி பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள், உங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். என் மீது இப்போது வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்தது. அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். ஆனாலும் தொடர்ந்து இதையெல்லாம் விசாரிகள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்டில் இருக்கிறதுனால என்னால் விளக்கமாக சொல்லவில்லை. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லா விவரங்களையுமே நான் உங்களால் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீதிமன்றம் ஒரு டீட்டெயில் என்கொயரி போட்டுக்கிறதுனால எதையும் அந்த விசாரணைக்கு குந்தா கொண்டு விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. எனவே உங்களால் தேர்ந்தெடுக்க 3 முறை 4 முறை தேர்தலில் நின்றிருக்கிறோம், 5 முறை நின்றிருக்கிறோம், 3 முறை நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஒரே தேர்தலில் 2 முறை நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதுவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். 3 முறை 4 முறை தான் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற அனைத்திலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அண்ணாவுக்கு பெரியாருக்காக, பேரறிஞர் அண்ணாவுக்காக, கலைஞருக்காக, இன்றைக்கு தளபதிக்காக இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். என்றைக்கும் உங்களுக்கு உண்மையானவராக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் நேரு தான் ஓட்டு போட்டு நேரு அனுப்பிச்சோம், நேருவே இப்படி செஞ்சுட்டாரான்னு நீங்கள் நினைக்க வேணாம். அப்படி அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்கொயரி விசாரணை இருக்கிற காரணத்தால் விளக்கமாக என்னால் சொல்ல முடியவில்லை. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறு செய்ய மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய ஆதரவு எப்போதும் போல் கழகத்திற்கு தளபதிக்கு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.